وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதலாவது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே தொடர் சொற்பொழிவுகளை சஹர் நேரம் ஒவ்வொரு நாளும் நாம் வழங்கிக் கொண்டு வருகிறோம். கடந்த பல வருடங்களாக நடத்தப்பட்டு வரும் இந்த தொடர் சொற்பொழிவுகளிலே என்னென்ன செய்திகள் இதுவரை சொல்லப்பட்டு இருக்கின்றன என்பதை முதலாவதாக உங்களுடைய நினைவுக்கு நாம் கொண்டு வருகிறோம். ஒரு வருடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை, அவர்கள் பிறந்தது முதல் அவர்களுடைய மரணிக்கிறது வரை உள்ள வரலாறை ஒரு வருடத்திலே 30 நாட்களும் நாம் தொடராக நடத்தினோம். அதன் பிறகு நபிமார்களுடைய வரலாறு, நபிமார்கள் வரலாறு என்ற பெயரிலே எத்தனை கட்டுக்கதைகள் இருக்கின்றன, அந்த வரலாறுகளிலே உண்மையான வரலாறு எவை என்பதையெல்லாம் விளக்கும் முகமாக நபிமார்கள் வரலாறு என்ற தலைப்பிலேயும் ஓராண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி இருக்கிறோம். அதே போல திருமறை குர்ஆனிலே சின்னஞ்சிறு அத்தியாயங்கள், தொழுகையிலே ஒவ்வொருவரும் மனனம் செய்து ஓதி வரக்கூடிய சின்னஞ்சிறு அத்தியாயங்களிலே நிறைய விஷயங்களை அல்லாஹ் உள்ளடக்கி இருக்கிறான். அந்த சின்ன அத்தியாயங்களை அதனுடைய அர்த்தத்தோடும் அது சொல்லக்கூடிய அறிவுரைகளோடும் விளக்கத்தோடும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருக்குர்ஆனின் தேன் துளிகள் என்ற தலைப்பிலே ஒரு ரமலான் மாதம் முழுவதும் சின்ன சின்ன சூறாக்களுடைய விளக்கத்தை நாம் நடத்தி இருக்கிறோம். அதுபோல இன்னொரு ஆண்டிலே தௌஹீத் கொள்கையை நாம் எடுத்து சொல்லும் பொழுது இந்த கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய சில போலி மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய தவறான கொள்கைக்கு திருக்குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீசுகளையும் வளைத்து தப்பான வியாக்கியானம் கொடுத்து வழிகெடுத்துக் கொண்டிருப்பதை கண்டு ஏகத்துவமும் எதிர்வாதமும் என்ற தலைப்பிலே ஒரு தொடரை நாம் நடத்தினோம். இதுல எதிர்கருத்து உடையவர்கள் என்னென்ன வாதங்களை வைத்து தர்கா வழிபாட்டையும் இன்னும் இணை கற்பிக்கின்ற காரியங்களையும் எப்படியெல்லாம் நியாயப்படுத்துகிறார்கள், அது எப்படி தவறாக இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த தொடரிலே நாம் விளக்கி இருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி பண்புகளை, அவர்களுடைய குணநலன்களை, அவர்கள் எப்படியெல்லாம் மற்ற மனிதர்களிடமிருந்து வேறுபடுகிறார்கள் என்பதை எல்லாம் விளக்கும் விதமாக மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற தலைப்பிலேயும் ஒரு தொடர் நிகழ்ச்சியை நாம் வழங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணிவு, அவங்களுடைய வீரம், அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய அடக்கம், அவங்களுடைய அர்ப்பணிக்கும் தன்மை, இது போன்ற கேரக்டர், அவர்களுடைய கேரக்டரை தூக்கி நிறுத்தக்கூடிய செய்திகளை எல்லாம் அந்த தொடரிலே நாம் வழங்கி இருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ்விடமிருந்து பெற்று அதை முன்னறிவிப்பாக நமக்கெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன பல முன்னறிவிப்புகள் நம்முடைய கண் முன்னே நிறைவேறிக் கொண்டிருக்கிற காட்சியை எல்லாம் பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் முன்னறிவிப்பாக செய்தார்கள், அவர்கள் முன்னறிவிப்பு செய்தவாறு என்னென்ன சம்பவங்கள் உலகத்திலே நடந்து முடிந்திருக்கின்றன, இன்னும் அவர்களுடைய முன்னறிவிப்புகளிலே எவையெல்லாம் நடைபெறவிருக்கின்றன என்பதை தக்க ஆதாரங்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் என்ற தலைப்பிலே ஒரு தொடராக ஒரு நிகழ்ச்சியை வழங்கி இருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் பல கூறுகளாக பிளவுபட்டு போனது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிளவுபட்டு போவார்கள். அந்த 73 கூட்டங்கள்ல 72 கூட்டங்கள் நரகத்திற்கு செல்லும், ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த 72 கூட்டம் எது, அந்த ஒரு கூட்டம் எது என்பதையெல்லாம் காரண காரியங்களோடு உரிய ஆதாரங்களோடு அந்த 72 கூட்டத்தினர் யார்
என்ற தலைப்பின் கீழே ஒரு ரமலான் மாதம் முழுவதும் தொடர் நிகழ்ச்சியை நாம் நடத்தி இருக்கிறோம், வழங்கி இருக்கிறோம். அதே போல இஸ்லாத்தின் பெயரால சொற்பொழிவுகள்லையும் ஜும்மா மேடைகள்லையும் இது போன்ற பல பிரசங்கங்கள்லையும் நிறைய பொய்களை இஸ்லாத்தின் பெயரால மார்க்க அறிஞர்களை சொல்லுகிறார்கள், கட்டுக்கதைகளை எல்லாம். அப்ப என்னென்ன செய்திகளை எல்லாம் பரவலாக மக்கள் மத்தியிலே கட்டுக்கதைகளாக போய் சேர்ந்திருக்கின்றன, அது கட்டுக்கதை என்பதற்கு உரிய காரணம் என்ன, அதற்குரிய சான்றுகள் என்ன என்பதை எல்லாம் விளக்கும் விதமாக இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தொடரிலேயும் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் நிகழ்ச்சியை நாம் வழங்கி இருக்கிறோம். அதே போல ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பது வரை அவன் செய்ய வேண்டிய காரியங்கள், பெயர் சூட்டுதல்ல இருந்து, குழந்தை வளர்ப்புல இருந்து, கல்யாணம் பண்றதுல இருந்து, இன்னும் அந்த உடை அணிதல், அலங்காரம் செய்து கொள்ளுதல், பல காரியங்கள் பிறக்கிறதுல இருந்து இறக்கிறது வரைக்கும் ஒரு மனிதன் என்னென்னவெல்லாம் இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பின் கீழே ஒரு ரமலான் மாதம் முழுவதும் தொடர் நிகழ்ச்சியை நாம் வழங்கி இருக்கிறோம். அதற்கு பிறகு பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் பேசிவிட்டோம். இறப்பிற்கு பிறகு என்ன, மனிதன் மரணித்த பிறகு அவனுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், மரணத்திற்கு பிறகு உள்ள மன்னரை வாழ்க்கை எப்படிப்பட்டது, மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு மறுமையிலே உள்ள சொர்க்கம் நரகம் போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம மக்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மரணத்திற்கு பின் என்ற தலைப்பின் கீழே ஒரு தொடர் நிகழ்ச்சியை அது ஒரு ஆண்டிலே நம்ம நடத்தி இருக்கிறோம். அதே போல இஸ்லாம் மார்க்கம் பிற மத மார்க்கங்களில் இருந்து எப்படியெல்லாம் தனித்து விளங்குகிறது, எப்படியெல்லாம் சிறப்பு பெற்று விளங்குகிறது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழே ஒரு தொடர் நிகழ்ச்சியை நம்ம வழங்கினோம். இதுல இஸ்லாம் எப்படி அறிவியல் விஷயங்களை அன்றைக்கே சொல்லி இருக்கிறது, இஸ்லாமிய கொள்கை எப்படி இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி காலத்தை மிஞ்சி அது சிறந்து விளங்குகிறது என்று பிற மதங்களோடு இஸ்லாத்தை ஒப்பிட்டு காட்டி இஸ்லாம் எப்படியெல்லாம் தனித்து சிறப்புற்று விளங்குகிறது என்பதை விளக்கும் விதமாக தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற தலைப்பிலையும் ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்தி இருக்கிறோம். அதே போல ஒரு மனிதனுடைய முக்கியமான தேவை பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை திரட்டுகிற விஷயத்திலையும், அதை செலவிடுகிற விஷயத்திலையும், சேமிக்கிற விஷயத்திலையும் மனிதர்கள் நிறைய தவறு செய்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே தவறு செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக எவையெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரம், அனுமதிக்கப்படாத பொருளாதாரம் என்ன, எதில எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், ஒருவன் செல்வந்தனாக இருந்தால் அந்த செல்வத்தை எப்படி அவன் எதிர்கொள்ள வேண்டும், ஒருவனுக்கு வறுமை ஏற்பட்டு விட்டால் அதுக்காக இடிந்து போய்விடாமல் அந்த வறுமையை எதிர்கொள்ளக்கூடிய முறை என்ன என்பதை எல்லாம் தெளிவுபடுத்துகிற விதமாக இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தலைப்பிலையும் ஒரு ரமலான் மாதத்தில் முழுமையாக அதை நம்ம நடத்தி இருக்கிறோம். அதே போல மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற தலைப்பில் சென்ற வருடம் இந்த மனித குலத்திற்கு இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம் கிடைச்சதுனால மனிதர்களாகிய நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன என்பதை விளக்கும் விதமாக மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற தலைப்பிலையும் ஒரு தொடர் நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ரமலான் மாதத்திலையும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு 30 நாட்களும் அந்த தலைப்புக்குள்ள உள்ள அனைத்து விஷயங்களையும் இயன்ற அளவுக்கு திரட்டி வரிசைப்படுத்தி மக்களுக்கு வழங்கி வருகிற பணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செய்து வருகிறது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகள் மூலமாக சஹர் நேரத்திலே ஒளிபரப்பப்பட்டு வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த வருடம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பு இந்த வருடத்தினுடைய நிகழ்ச்சிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நம்ம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில், மார்க்க ஆதாரங்கள் அடிப்படையில் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இதன் மூலமாக குடும்பத்திற்குள்ள அமைதி நிலவவும், பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை நடத்தவும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளையும் உரிமைகளையும் அறிந்து செயல்படவும் உதவும் என்ற அடிப்படையில், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால் நிறைய குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பை இந்த வருடத்துடைய நிகழ்ச்சிக்காக நாம் எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால், இது முதல் நாளாக இருக்கிற காரணத்தினால் இந்த ரமலான் மாதத்தை பற்றியும் நோன்பை பற்றியும்
நோன்புடைய சட்டதிட்டங்களை பற்றியும் நம்ம அறிந்து கொண்டு நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பிற்குள்ளே செல்லலாம். இப்போது நாம் ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நோன்பு எதற்காக நோக்க வேண்டும், இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னு சொன்னா எதுக்காக செய்யறோம் நம்ம புரிந்து கொள்வதை வைத்துத்தான் அல்லாஹ்விடத்துல மார்க்கு கிடைக்கும். உலகத்துல ஒரு காரியம் செய்யறோம்னு வைங்களேன், எதுக்காக செய்யறோங்கிறது தப்பா இருந்தா கூட காரியத்தை பார்த்து நம்ம மக்கள் நினைச்சிருவாங்க, நமக்கு உரிய கூலியை தந்து விடுவார்கள். காரியம் கரெக்டா இருக்குதா, அவன் என்ன நோக்கத்துல செஞ்சான் அதை பார்க்க மாட்டார்கள், பார்க்க முடியாது. ஏன்னா உள்ளத்துல உள்ளது யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு செய்யற எந்த காரியமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கனே, அது எதுக்கு செய்யறோம்னு விளங்கி செய்ய வேண்டும். விளங்கி செய்தால்தான் அந்த நோன்புடைய நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எதுக்காக நோன்பு கடமை, இதுக்கு ரொம்ப பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதை ஒத்த வரியில சொல்லி காட்டி விடுகிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கடமையாக்கப்பட்டது தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும். இதுதான் நோன்புடைய நோக்கம். அப்ப நம்ம நோன்பு வைப்பதற்காக வைக்கிறோமே, எதுக்கு வைக்கணும்? இந்த நோன்பின் மூலம் நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாதவர்கள் இறையச்சத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஓரளவு இறையச்சம் உடையவர்கள் அந்த இறையச்சத்தை மேலும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் நாம நோன்பு வைக்க வேண்டும். வேறு எதுக்கு இல்ல. சில பேர் தவறாக சொல்வார்கள், நோன்பு எதற்கு வைக்கிறோம் தெரியுமா, பசியுடைய கொடுமையை நம்ம புரிந்து கொள்வதற்கு தான் நோன்பு கடமை அப்படிம்பாங்க. அப்படின்னு குர்ஆன்ல எந்த இடத்துலயும் சொல்லப்பட கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு வைப்பதற்கு இதை ஒரு காரணமா சொல்லவே இல்லைங்க. பசியுடைய கொடுமை உணராதவன் யார் இருக்கிறான்? கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு பசினா என்னன்னு தெரியாதா? அப்ப பசியுடைய கொடுமை எல்லாருக்குமே தெரியும். அப்ப பசியுடைய கொடுமையை உணர்வதற்கு ஒரு மாச காலம் பெரிய ட்ரைனிங் கொடுத்து இதான் பசி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி இஸ்லாம் சொல்லாத ஒரு காரணத்தை இவங்க சொல்றதுனால அந்த நோன்புடைய அந்த தூய்மை, நோன்பினால் கிடைக்கக்கூடிய நன்மை நம்ம இழக்கக்கூடியவர்களா ஆகி கொடுக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்க வேண்டும், பசியுடைய கொடுமையை நம்ம உணரணும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்படவே கிடையாது. அப்படி கடமையாக்கப்பட்டு இருக்குமையானால் யாருக்கு வேண்டாம் ஒரு பேரை கடமையாக்கலாம்? அந்த புளிச்ச ஏப்பக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு தான் கடமையாக்கணும். அவங்க தான் பசிக்க முந்தைய சாப்பிட்டுருவாங்க, பசிய வாழ்நாள்ல கண்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு வேண்டுமானால் என்ன செய்யலாம், நோன்பு கடமையாக்கி இருக்கலாம். அப்ப அத்தை பசிக்காரனுக்கு எது கடமையாக்கணும்? டெய்லி பசியை உணர்ந்தானே இருக்கிறான், டெய்லி பசியை உணர்ந்து காலம் கடந்தான சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்ப பசிக்காகத்தான், பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு கடமை என்று இருக்குமையானால் அப்ப ஏழைபாளைகளுக்கு அந்த கடமை ஆக்காம பணக்காரங்களுக்கு மட்டும் அல்ல ஆக்கியிருப்பான். ஹஜ் அப்படி ஆக்கியிருக்கானா இல்லையா, வசதி உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஆக்காம யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே என்று கூப்பிட்டு உங்கள் மீது நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்வதில் இருந்து இது பசிய உணர்ற ஒரு மேற்று கிடையாது. பசியை உணர்வதற்காக இந்த மாதிரியான ஒரு நோன்பை என்ன செய்ய, அப்படியே பசியை உணர்வதற்கு கடமையாக்கப்பட்டா என்ன செய்யலாம்? ஒரே ஒரு நாள் நோன்பு வச்சோட பசி தெரிஞ்சு போயிரும்ல. அதுக்கு 30 நாள் நோன்பு இந்த இன்னைக்கு பூரா பட்னையா கடை தெரிஞ்சிருச்சா பட்னை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப பசியை உணர்வதற்காக நோன்பு என்றால் இப்படியாவது மார்க்கம் சொல்லி இருக்கும், அதெல்லாம் கிடையாது. இது இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நோன்புடைய நோக்கம். அப்ப நம்ம நோன்பு வைக்கும் பொழுது என்ன நினைச்சு வைக்கணும்? நம்ம நோன்பு வைக்கிறதுனால நம்ம பெரிய சாப்பாட்டை மிச்சப்படுத்துறோம், அல்லாஹ்வுடைய கஜானாவுக்கு செலவில்லாம நம்ம மீதப்படுத்தி கொடுக்கிறோம் என்றெல்லாம் யாரும் நினைத்து விடக் கூடாது. பசியை நம்ம உணர்கிறோம், அதற்காக நோன்பு வைக்கிறோம் என்றெல்லாம் நினைக்க கூடாது. எப்படி நினைக்கணும்? இந்த நோன்பை நாங்கள் வைப்பது எங்களை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறான், நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நம்முடைய நல்லது கெட்டதுகளுக்கு ஏற்ப பரிசுகளோ தண்டனையோ கொடுக்க இருக்கிறான் என்பதையெல்லாம் மனசுல இருத்தி கொண்டு அதுக்காகத்தான் இந்த நோன்பு நோக்கிறோம் என்று நம்ம நோன்பு வச்சோம்னு சொன்னாதான் நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டதோ அதை நம்ம அடைந்து கொள்ள இயலும். எப்படி நோன்பு வைக்கிறதுனால எப்படி இறையச்சம் ஏற்படும் என்று கூட சிலருக்கு சந்தேகம் ஏற்படும். கண்டிப்பா ஏற்படும். எப்படி ஏற்படுகிறது?
நம்ம சாப்பிடுகிறோம் இல்லையா, நோன்பு வைத்துக் கொண்டு பசியா இருக்கிறோம் இல்லையா சாப்பிடாமல். இந்த சாப்பிடாமல் இருப்பது நமக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மனிதன் நோன்பு வைத்துக் கொண்டிருப்பதாக உலகத்திற்கு சொல்லிவிட்டு ரகசியமாக போய் சாப்பிட முடியுமா? முடியாதா? இன்றைக்கு நவீன உலகத்துல எங்க வேண்டாலும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து சாப்பிட்டுறலாம், எங்கும் சாப்பாடு கிடைக்கும். அந்த காலத்துல சாப்பாடு ஹோட்டல் கிட்டலாம் இல்லாத ஒரு காலம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் வீட்டுல பொண்டாட்டிட்ட நோம்பாளி நடிக்கலாம், புருஷன்ட்ட நோம்பாளி என்று நடிக்கலாம், தாய் தந்தையற்ற நோம்பாளி என்று நடிக்கலாம், சுற்றம் சொந்தம் பந்தம் நண்பர்கள் அத்தனை பேர் மத்தியிலையும் நோன்பாளி என்று நடிக்கலாம். அதே நேரத்தில் அவர்களுக்கு தெரியாத வகையில தனக்கு தேவையான ஒன்றை அவனுக்கு சாப்பிட முடியும், தண்ணீரை குடிக்க முடியும். ஆனாலும் நாம் யாராவது நோன்பு வைத்திருக்கும் பொழுது யாரும் நம்மளை பார்க்காவிட்டாலும் சாப்பிடுவோமா? ஒருத்தர் நம்மளை பார்க்கவே இல்லை, பசிக்கிறது, நம்ம யாராவது சாப்பிட்டு இருக்கிறோமா? சாப்பிட மனசு வருதா? தாகம் அடிக்கிறது, தாகம் எடுக்கிறது, தண்ணீரை குடிச்சிருக்கிறோமா? குடிக்கணும்னு தோணவாவது செய்யுதா? நம்ம என்ன செய்யறோம்? தண்ணி அங்க இருக்கும், தாகமா இருக்கு, நாக்கெல்லாம் வறண்டு போய் இருக்கு, அதை குடிச்சா நல்லா இருக்குமே என்றெல்லாம் தோணு. ஆனாலும் அதன் மீது மனசால் கூட நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? நாட மாட்டேங்கிறோம். இந்த தண்ணி பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறோம். ஏன் குடிச்சா இப்ப என்ன ஏற்பட்டு போயிரும்? குடிச்சா அவன் பார்த்துருவான். வருதல இறையச்சம். நீங்க தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா வீட்டுல ஒருவரும் இல்லாமல் இதை செய்தால் கூட உங்களை ஒரு படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், உங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் 12 மணி நேரம் பட்னியா இருக்கிறோம் இல்லையா, அந்த 12-13 மணி நேரங்களுக்கு நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப பசிச்சா சாப்பிட மாட்டேங்கிறோம், தாகமா இருந்தா தண்ணீர் அருந்த மாட்டேங்கிறோம். இப்படியாக நம்ம சுயமாக கட்டுப்பாடை விதித்து பழகி கொண்டோமையானால் அல்லாஹ் தடுத்திருக்கிற மற்ற காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். செய்யாம இருக்கிற ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும். ரமலானுக்கு பிந்தி உள்ள வாழ்க்கையிலையும் நம்ம இறையச்சை உடையவர்களாக மாறுவோம். ஒரு வியாபாரியா இருக்கிறார் வைங்க, ஒரு வியாபாரி என்ன செய்யறார்? நோன்பு வைக்கிறார். அவருடைய கடையில என்ன பண்றாரு? கலப்படமும் செய்கிறார். இப்ப இவர் நோன்பு இறையச்சத்தை ஏற்படுத்தி இருக்குதா? ஏற்படுத்தல. அப்ப இந்த நோன்பு வேஸ்ட், தூக்கி மூஞ்சில எரிஞ்சிருவான் அல்லாஹ். ஏன்? அப்ப நோன்பு வைத்துக் கொண்டு நீ சாப்பிடுறத அல்லாஹ் பாத்துருவான்னு நினைச்சு நீ சாப்பிடாம இருக்கிற. நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற நீ தண்ணீரை அருந்தினால் அல்லாஹ் பார்த்து விடுவான் என்று பயந்து கொண்டு தண்ணீரை அருந்தாமல் இருக்கிறாய். அதே அல்லாஹ் நீ கலப்படம் செய்தால் பார்க்க மாட்டானா? அதை அவன் கண்டிக்க மாட்டானா? அதை அவனுடைய பதிவு புத்தகத்திலே பதிவு செய்து வைத்து மறுமையில நிப்பாட்டி கேள்வி கேட்டு நம்மளை தண்டிக்க மாட்டானா என்று நம்ம பயந்தோம் என்று சொன்னால் நம்ம கலப்படம் செய்வோமா? அளவு நிர்வையில் மோசடி செய்வோமா? ஒரு பொருளை காட்டி ஒரு பொருளை விற்பனை செய்வோமா? பெண் வீட்டாற்ற சுரண்டி வரதட்சணை வாங்குவோமா? இன்னும் பல லஞ்சம் ஊழல் என்று பலவிதமான தில்லுமுழுகள் செய்து பணத்தை திரட்டுவோமா? அப்ப நம்ம என்ன பக்குவம் வரணும்? இறைவன் நம்மளை நோன்பு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறானோ அதே மாதிரி தான் நோன்புக்கு வெளியையும் பார்க்கிறான். அவன் நோன்பை மட்டும் பார்ப்பது இல்லை, நம்முடைய அனைத்து நடவடிக்கைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த அச்சம் வரலன்னு வைங்க, நீங்க 30 நாள் இல்ல 12 மாசம் நோன்பு வைத்தாலும் அந்த நோன்பு உலகத்துல வேண்டாம் நீங்க நோன்பாளி என்ற ஒரு பெயரை எடுப்பதற்கு உதவுமே தவிர அல்லாஹ்விடத்தில் இந்த நோன்பினால் எந்த நன்மையும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி. யார் ஒருத்தர் தீய பேச்சு பேசுவதையும் தீய செயல் செய்வதையும் விட்டு ஒழிக்கவில்லையோ ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபஹு, அவன் உணவை விட்டுவிட்ட காரணத்தினாலேயோ அல்லது தண்ணீரை குடிக்காமல் விட்டுவிட்டதுனாலேயோ அல்லாஹ்வுக்கு அதில் எந்த தேவையும் கிடையாது. ஏப்பா நீ பாட்டுக்கு தப்பான காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்ப, எந்த ஒரு தீய செயலையும் நீ விடமாட்ட, எந்த ஒரு தீய பேச்சையும் விடமாட்ட, கோல் சொல்லுவ, புறம் பேசுவ, அவதூறுகளை அடுத்தவர்கள் மீது பரப்புவ, அதே நேரத்தில் நீ நோன்பு வைத்துக் கொள்வேன் சொன்னா இது யாருக்கு வேணும்? இந்த நோன்பு மூஞ்சில சுருட்டியால எரிஞ்சிட மாட்டான். அப்ப நீ தீய காரியங்கள் செய்வதை விட்டு நீ விலகல் என்று சொன்னா, தீய பேச்சுக்கள் பேசுவதிலிருந்து நீ விலகவில்லை என்று சொன்னால் நீ வைத்த நோன்புக்கு எந்த நன்மையும் கிடையாது. அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவை இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அப்ப இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வைக்கிற நோன்பு இதுவரை எப்படியோ இருந்துட்டு போகட்டும், இந்த ரமலானில் நாங்கள் எடுக்கிற பயிற்சியின் மூலமாக அந்த உணர்வை அதிகப்படுத்து
இறைவன் அந்த மாதிரி பிரார்த்தனையோட நம்ம என்ன செய்யணும், அந்த தூய எண்ணத்தோட நோன்பு நோக்க வேண்டும். அப்ப அந்த ரமலான்ல வைக்கக்கூடிய இந்த பயிற்சி எதுக்கு, நம்ம அந்த பயிற்சின்னு விளங்கி செஞ்சாதான் அந்த பயிற்சி வேலை செய்யுங்க. பயிற்சியை பத்தி உணராம செஞ்சா எந்த பயனும் இருக்காது. அப்ப அந்த பயிற்சி நீங்க என்ன செய்யணும், முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இறைவா, இது உனக்காக நாங்க அந்த நோன்பு வைக்கிறோம். எதுக்கு வைக்கிறோம்? இந்த நோன்பின் மூலமாக எங்களுடைய 11 மாச காலத்திலையும் நீ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்கிற ஒரு அச்ச உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டு எங்களுடைய முழு வாழ்க்கையும் நீ விரும்பக்கூடிய வகையிலையும் உன் தூதர் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலையும் இருக்க வேண்டும். இதற்கு நீ உதவி செய், இதற்கு இந்த நோன்பை கருவியா ஆக்கிக்கொள் என்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம நோன்பு நோக்க வேண்டும். இதை நம்ம ஆழமா என்ன செய்யணும், பதிய வைத்துக் கொள்ளணும். இது நமக்கு பயன் தரக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி நோன்பு வச்சோம்னு சொன்னா இந்த நோன்புல அல்லாஹ் சந்தோஷப்படுவான். எந்த அளவு சந்தோஷப்படுவான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. அது என்ன 2 சந்தோஷம்? ஒரு சந்தோஷம் நோன்பு துறக்கும் போது ஏற்படுற சந்தோஷம். ஏன், காலையில இருந்து இரவு வரைக்கும் பட்டினியா கிடந்து நாக்கெல்லாம் வறண்டு போய் எப்ப தண்ணி குடிப்போம், எப்ப சாப்பிடுவோம், எப்ப இந்த பசியை போக்குவோம் என்றெல்லாம் துரித்துக் கொண்டிருந்த நமக்கு அந்த உணவு, ஒரு கவலை உணவு உள்ள போகும் பொழுது அதுல ஒரு தனி ஒரு சந்தோஷம், தனியான ஒரு இன்பம், தனியான ஒரு மகிழ்ச்சி என்ன செய்கிறது, நமக்கு ஏற்படுகிறது. அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பாளி 2 தடவை மகிழ்ச்சி அடைகிறான். ஒன்னு, ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி நோன்பு துறக்கும் பொழுது. இன்னொன்னு என்ன, ஃபரஹத்துன் இந்த லிகாய் ரப்பிஹி, 2வது இறைவனை அவன் சந்திப்பான்ல, அப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இறைவனை பார்ப்போம், அப்ப அல்லாஹ் நோன்புக்கு அள்ளி தருவான, அது என்னன்னு சொல்லவே இயலாது. ஏன், அல்லாஹ் அப்படி சொல்லிட்டான், அஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்கு உரியது, அதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னது தருவேன்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன தருவேன்லாம் உனக்கு தெரியாது, நான் அப்படி தருவேன் உனக்கு. நோன்பு வைத்து விட்டாயானால் அந்த நோன்பு எனக்குரியதாக எடுத்துக்கொள்ளும் காரணத்தினால நான் உனக்கு நானே கூலி தருவேன். அப்படின்னா எல்லாம் அல்லாஹ் தான் கூலி தர போறான். இதுக்கு அல்லாஹ் தர்ற கூலி என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்? நம்ம அந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலியை பார்த்து கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குத, அதுக்கு நிகரான மகிழ்ச்சி கிடையாது. அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நீங்க ரொம்ப மகிழ்ச்சியோட இருப்பீங்கிறாங்க. அப்ப நோன்பாளிக்காக வேண்டி அப்படி அல்லாஹ் தரக்கூடிய பரிசுகள் அபரிமிதமாக இருக்கும் என்று நம்ம உணர்ந்து என்ன செய்யணும், இந்த நோன்பை நோக்க வேண்டும். அடுத்ததாக நோன்பு சம்பந்தமாக சில ஒழுங்குகளும் சில சட்டங்களும் நமக்கு இருக்கிறது. நோன்பை பொறுத்த வரைக்கும் அது கட்டாய கடமை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த நோன்பில இருந்து சில பேருக்கு அல்லாஹ் விதிவிலக்கு தந்திருக்கிறான். விதிவிலக்கு என்பது 2 வகையான விதிவிலக்கு. ஒரு விதிவிலக்கு நிரந்தரமாகவே விதிவிலக்கு, இன்னொரு விதிவிலக்கு என்னன்னா தற்காலிகமான விதிவிலக்கு. ஒரு சின்ன வயிற்று வலி, ஒரு தலைவலி, ஒரு காய்ச்ச, இது மாதிரி ஒரு நோய் வருதுன்னு வைங்க. இந்த மாதிரியான நோயாளிகளாக இருப்பார்களே, ஆனால் அவங்க என்ன செய்யலாம், அந்த தலைவலியின் காரணமாக அல்லது வயிற்று வலியின் காரணமாக அல்லது ஜுரத்தின் காரணமாக அந்த ஒரு நோம்பையோ 2 நோம்பையோ 3 நோம்பையோ எத்தனை நாளைக்கு அந்த நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாரோ அந்த நோன்பை அவர் விட்டுடலாம். விட்டுட்டு வேற ஒரு நாள்ல வைக்கணும். விட்டது குற்றம் கிடையாது. ஏன் ரமலான் மாதத்துல வைக்கல என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். அப்ப நோயாளிகள் 2 விதமான நோயாளிகள் இருக்கிறார்கள். ஒரு நோய் வரும் உடனே போய்விடும், நீடிக்காது, அதிகரித்து கொண்டே போகாது, முதிர்ச்சி அடைந்து கொண்டே போகாது. காய்ச்சல் வருதுன்னு வைங்க, காய்ச்சல் வந்தா 3 நாள் நிக்கும், 4 நாள் நிக்கும், 5 நாள் நல்லா போயிடும். ஒரு ஜலதோஷம் வருதுன்னு வைங்க, 1 நாள் 2 நாள் இருக்கும், அதுக்கு 3 நாள் நல்லா போயிடும். அப்ப இந்த மாதிரியான நோய்கள் வந்துட்டு போகக்கூடிய நோய்களாக இருக்குமே, ஆனால் அந்த மாதிரியான நோய்வாய்ப்பட்டவர்கள் அந்த நோயை காரணம் காட்டி அந்த ரமலானில் நோன்பு வைக்காமல் விட்டுவிடலாம். இது மார்க்கத்தில் உள்ள சலுகை. அதே மாதிரி பிரயாணத்தில் இருக்கிறாங்க இல்லையா, பயணத்தில் இருக்கிறவங்களும் நோன்பு விட்டுறலாம். வெளியூருக்கு போக வேண்டி இருக்கிறது, நோன்பு அன்னைக்கு கூட வெளியூருக்கு போகலாம், தப்புலாம் கிடையாது. ரமலான் மாசமா இருந்தாலும் ஒரு தேவை இருக்கு, தின்னு பம்பாய்க்கு போக வேண்டி இருக்கிறது, விட்டுட்டு போயிடலாம் நோன்பை, வழங்குதா, அது ஒன்றும் தப்பே கிடையாது. அப்ப பிரயாணம் பண்ணி நம்ம பிரயாணத்தில் இருந்தோம் என்று சொன்னால், பிரயாணத்தில் இருக்கும் போதும் நம்ம நோன்பு வைக்கிறது கட்டாய கடமை கிடையாது. பிரயாணம் அன்னைக்கு தான் புறப்பட போறோமா, வச்ச நோன்பு கூட விட்டுட்டு போய்க்கலாம். தேவை இருக்க ஒரு அவசியமான நோன்பு, ஒரு பிரயாணம் இருக்கிறது, விட்டுட்டு கூட என்ன செய்யலாம், போய்கொள்ளலாம். அப்ப பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன சலுகை கொடுக்கறான்னு கேட்டா, பிரயாணங்கிறது எப்பவுமே கஷ்டம். ஒரு இடத்துல ஊர்ல இருக்கிற மாதிரி என்ன செய்யாது, பிரயாணங்கிறது அமையாது. வெளியே போனோம்னா ஒரு என்னமோ நம்ம ஒரு உலகத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியான ஒரு நினைப்பு தான் நம்ம எல்லாருக்குமே வரும் பிரயாணத்துல. அந்த மாதிரி உள்ள நிலையை கருத்துல கொண்டு அல்லாஹ் சலுகை தர்றான்.
பிரயாணத்தில் இருக்கிறியா விட்டுரு, ஊருக்கு வந்து வச்சிரு. என்ன கண்டிஷனோட அந்த சலுகையை தர்றான்? நோயாளியா இருந்த விட்டுறியா, விட்டு அதோட சரி நினைச்சிடாத, பின்னாடி வைக்க ஞாபகத்தில் வச்சுக்க. ரமலான் முடிந்த பிறகு 3 நோன்பு விட்டியா 3 நோன்பு வை, 5 நோன்பு விட்டியா 5 நோன்பு வச்சுப்படு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? விட்ட நோன்பை அந்த நோயாளி என்ற காரணத்திற்காக அல்லது பிரயாணி என்ற காரணத்திற்காக விட்டோம்னு சொன்னா பின்னாடி வச்சிடணும். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன? சில நோய்கள் இருக்குது பாருங்க, அது வந்து தீராது, வந்ததுதான். அதுக்கு பிறகு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகுமே தவிர அது வந்து குணமாவும் ஆகாது. உறுப்புகள் வந்து ஊனப்பட்டு போயிடுறது. அந்த மாதிரி ஊனப்பட்டதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கு பாருங்க, அந்த நோய்கள் வந்து குறையாது, தலைவலி காய்ச்ச மாதிரி குறையாது. உதாரணமாக ஒருத்தருக்கு என்ன வருது? சக்கரை நோய் ரொம்ப முத்தி போச்சுன்னு வைங்க. இந்த வருஷம் சக்கரை நோய்க்காக நோன்பு வைக்க முடியாம போனா அடுத்த வருஷம் அவருடைய நிலைமை என்னவா இருக்கும்? இந்த வருஷம் இருந்ததை விட கூடத்தான் இருக்கும். அவருடைய இன்சுலின் சுரப்பு என்ன செய்யறேன், ஒரு வருஷத்துல இன்னும் குறைஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் பேகலாயிருவாரு. அப்ப இந்த வருஷம் இருந்ததை விட அடுத்த வருஷம் மோசமா தான் இருக்கு, அடுத்த வருஷம் இருந்த அதுக்கு அடுத்த வருஷம் மோசமா தான் இருக்கு. இப்படியே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டை கடக்கும் பொழுதும் அவர் முந்தைய ஆண்டில் இருந்ததை விட உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் மோசமான நிலையில் தான் இருப்பார். அப்ப இவரை போய் அடுத்த வருஷம் சொல்ல முடியுமா? சக்கரை நோயாளி ஆயிட்டாரு, அப்பப்ப சாப்பிடணும், உடனே சாப்பிட்டு இருக்கணும். அந்த இன்சுலின் பத்தாக்குறையான ஆளு மயக்கம் அடைஞ்சு செத்து கூட போயிருவாரு. அந்த மாதிரியா ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு என்ன மார்க்கம் சொல்லுது? நீ விட்டுருப்பா, இன்னொரு நாளைக்கு உணவு வைக்க இயலாது. அந்த மாதிரி நிலை இருப்பீர்களே ஆனால் நீங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துருங்க. அதாவது வசதியும் இருந்து சக்தியும் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? நம்ம எந்த நோய் வந்து தீராதோ, அது மாதிரி முத்தி போன அல்சர் நோய் இருக்குன்னு வைங்களேன், அல்சர் முத்தி போய் வந்தா அது சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அந்த குடல் வெந்து போனவர்கள், அந்த மாதிரியான நோய் உள்ளவர்கள், அல்ல எய்ட்ஸ் போன்ற நோய் வந்து பாதிக்கப்பட்டவர்கள். அப்ப எந்த மாதிரி நோய்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகுமோ, நோன்பு வைப்பதனால் பாதிப்பை ஏற்படுத்துமோ, அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்க என்ன செய்யலாம்? அந்த நோன்பை விட்டு விட்டு இன்னொரு நாளைக்கு வைக்க இயலாதுல. அதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு நோன்பை விட்டதற்காக வேண்டி ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். உணவுங்கிற அந்தந்த ஊருக்கு தகுந்தவாறு தான் முடிவு செய்யணும். அரபு நாட்டில் 2 வேளை சாப்பிடுவாங்க. நம்ம நாட்டுடைய உணவுண்டா என்ன? 3 வேளை சாப்பிடக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறோம். அப்ப 3 வேளை சாப்பாடு, ஒரு நோம்பு விட்டோமா 3 வேளை சாப்பாடு என்ன செய்யணும்? ஒரு ஏழைக்கு கொடுத்துடணும். அப்ப 30 நாள் நோம்பு விட்டோம்னு சொன்னா 90 வேளை உணவு வந்து ஏழைகளுக்கு கொடுத்துடணும். இது கூட எல்லாருக்கும் கட்டாயம் கிடையாது. சில பேர் வந்து அவன் சக்கரை நோயா வந்து அவன் இன்சுலின் போடுறதுக்கு காசு இல்லாம தடுமாறிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து அவனுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுவதற்கு நிறைய செலவாகி கொண்டிருக்கும். இந்த வறுமையிலும் இருப்பான். இவனை போய்கிட்டு நோன்பு வைக்காத நீ காசு செலவழிந்தா அந்த காசு இருந்தா அவன் வந்து மருத்துவத்துக்கு ஏதாவது பயன்படுமே, அவ்வளவு மோசமான நிலையில் இருப்பான். அப்ப அந்த நிலையில ஒருத்தர் இருந்தாருன்னு வைங்க, பரிகாரம் கிடையாது. பரிகாரம்டா ஏழும்டா தான் பரிகாரம். அதாவது நோன்பை விட்டுட்டோமே, அது பரிகாரம் செஞ்சு ஆகணுமே, அதுக்காண்டி கடனை வாங்கி வீட்டு வாசல வித்து அப்படி பிச்சை எடுத்து அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, நோன்பு வச்சுட்டு நோன்பு வந்து முடிச்சிடுறாரு. இளைஞரா இருந்தாரு, நோன்பு வைத்துக் கொண்டு பகல் காலத்துல மனைவியோட நினைச்சிட்டாரு, அவர் கூடி விட்டார், நோன்பு முடிஞ்சிருச்சு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நாசமா போயிட்டேன், நோன்பு வச்சுட்டு நான் நினைச்சிட்டேன், நோம்பு முடிச்சு விட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்றாங்கன்னா, அப்படின்னா நீ என்ன செய்ய, ஒரு 60 நோன்பு வைக்க உனக்கு முடியுமான்னு கேட்கறாங்க. ஒரு நோம்புக்கு வேணும்னு முடிச்சு 60 நோம்பு வைக்கணும். அப்ப 60 நோம்பு வைக்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கான்னு கேட்கறாங்க. அம்மா 60 நோம்புக்கு நமக்கு தாக்கத்து கிடையாது அப்படின்றாரு. அப்படின்னா 60 ஏழைக்கு உனக்கு உணவளிக்க இயலுமா அப்படின்னு கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் பயங்கரமான ஏழையாவில் இருக்கேன், நான் எப்படி 60 ஏழைக்கு உணவு கொடுக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மக்கள்கிட்ட சொல்லி, இவர் ஒரு ஏழையா இருக்கிறாரு, இவர் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டி இருக்கிறது, உங்களால் ஏந்த உதவிகளை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு அளவுக்கு பொருள்கள், உணவுப் பொருள்கள் எல்லாம் மக்கள் தங்களால் இயன்றதை கொடுக்கறாங்க. ஓரளவுக்கு ஒரு மூட்டை சேர்ந்து போச்சு. சேர்ந்தோன்னு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனுஷன்ட்ட சொல்றாங்க, நீ இந்த உணவை எடுத்துக்கிட்டு போய் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஏழைகளுக்கு கொடுக்கறதா? இந்த ஒட்டுமொத்த மதீனாவுல எனக்கு மேல யார் ஏழை இருக்கிறா? நான் தான் பெரிய ஏழை, இந்த மதீனாவுல எனக்கு மிஞ்சின ஏழை யாருமே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்ட உடனே அவங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரிக்கிறாங்க. என்ன எதுக்கு சிரிக்கிறாங்க? இந்த ஆளு வந்து நோம்பையும் முறிச்சு புட்டு பரிகாரம் கொடுக்கவும் வசதி இல்லாம இருந்துகிட்டு
அதை வசூல் பண்ணி கொண்டே பரிகாரம் கொடுன்னு சொன்னா நான் தான் ஏழைங்கிறாரு அப்படின்ற அந்த அவர் பேச்சு கேட்டு நபிகள் நாயகம் சொல்லலாம் சிரிச்சு என்ன செய்யறாங்க, வச்சுக்கேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவர் நோம்பை முடிச்சிட்டாரு, அது கண்டிப்பா பரிகாரம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் பரிகாரம் கொடுக்க வசதி இல்ல. அந்த பொருள் மத்தவங்க கொடுக்கிற பொருள் கூட அவருக்கே தேவையா, அவரே பரம ஏழையா இருக்கிறாரு. 60 நாளைக்கு நான் வச்சுட்டு போயிருவேனே, நானும் ஏழை தானே. அப்ப அவர் முறித்த நோம்புடைய பரிகாரத்தை அவரே எடுத்துக் கொள்கிறார். அவர் நோன்பு முறிக்கிறாரு, அதற்கு பரிகாரமாக மற்றவங்க கொடுத்த உணவுப் பொருளையும் அவர் தன்னுடைய உணவாக ஆக்கிக் கொள்கிறார். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுல என்ன வழங்குறோம், நோன்பு வைக்க வசதி இல்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் வேற ஒரு நாள்ல வைக்க முடிஞ்சா வச்சிட வேண்டியது. வேற நாள்ல வைக்க முடியாமல் இருந்தால் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தல் என்பது அது முடிஞ்சாதான். முடியலையா, நீ திங்கிறது நீ ஏழைக்கு உணவு கொடுத்துதான், நீ சாப்பிடுறீல, நீ ஏழையா இருக்கிறீல, நீ உனக்கு கொடுத்துக்க அப்படின்றது இந்த ஹதீஸ்ல என்ன செய்யறோம், நம்ம விலகிக் கொள்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செஞ்சிட வேண்டியது. அதே மாதிரி சில உடல் ரீதியான சில பிரச்சனைகள், பொதுவா பெண்களுக்கு அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கறாங்க அல்லது கர்ப்பிணியா இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனாலையும் கர்ப்பிணியா இருக்கிறதுனாலையும் நோன்பு வைப்பது பாதிக்கும் என்று இருந்தா தான். பெரும்பாலும் இது பாதிக்கிறது இல்ல, ஒரு சிலரை பாதிக்கும். அதிகமான பேர் என்ன செய்யாது, இதனால பாதிக்காது. ஏன்னா பெண்களுடைய உடற்கூறை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குறைவான உணவுலே அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அல்ல அப்படி படைச்சிருக்கிறான். ஆண்கள் உடலை போல இல்லாமல் பெண்களுடைய உடல் இணைஞ்சிருக்கிறான். அல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல அவங்களுடைய கொழுப்புகளை அதிகமாக ஆக்கி அந்த சதையை குறைச்சி இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எரிபொருள் ரொம்ப செலவாகாது. அந்த மாதிரி இறைவன் அதை நம்ம குடும்ப வேலை பின்னாடி விவரமா அதை பத்தி விளக்குவோம். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு நாள் பூரா சாப்பிடாட்டி பெருசாலாம் பாதிக்காது, குழந்தையும் பாதிக்காது, பால் கொடுக்கிற தாயும் பாதிக்காது. ஆனாலும் சில பேர் இதனால பாதிக்கும் என்று இருக்குவார்களே ஆனால், அப்படி மருத்துவர்கள் சொல்வார்களே ஆனால், ரொம்ப வீக்னஸா இருக்கக்கூடியவர்களா இருப்பார்களே ஆனால் அவங்க என்ன செய்யணும், அவங்களும் அந்த பிரசவிக்கிற குழந்தைக்கு பால் ஊட்டுற நேரத்திலையும் கர்ப்பமா இருக்கிற அந்த காலத்திலையும் நோன்பை விட்டு விட்டு இன்னொரு நாள்ல வச்சுக்கலாம். முடிஞ்சா வச்சுட்டு போயிடலாம், இல்லன்னா என்ன செய்யலாம், அல்லது ஒரு நாள் வைக்க வேண்டியது ஒரு நாள் விட வேண்டியது. ஒரு 15 நாள் ஓடிட்டாங்கன்னு சொன்னா அடுத்து ஒரு 15 நாள் தான் மிச்சமா இருக்கும். அல்லது ஒரு 3 நாளைக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு அப்படி வச்சா கூட 20 நாள் தான் மிச்சமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிறங்க, முடியலையா இன்னொரு நாள வச்சுட்டு போங்க என்கிற மாதிரி அவர்களுக்கு என்ன இருக்கிறது, சலுகை இருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் இயற்கையாக மென்சஸ் நேரத்துல, மாத விளக்கு நேரத்துல அவங்களுக்கு நோன்பு கிடையாது. மாத விளக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்க தூய்மையாகிற வரைக்கும் அவங்களுக்கு நோன்பு கிடையாது, நோன்பு வைக்க கூடாது. அதே நேரத்தில் நோன்பு அந்த வைக்க கடமை இல்லாட்டா கூட பின்னாடி அவங்க வைக்கணும். இப்போ ஒரு ரமலான் மாசத்துல ஒரு 3 நாள் 5 நாள் 7 நாள் உங்களுக்கு மாத விளக்கு ஏற்படுதுன்னு வைங்களேன், இந்த 3 நோன்பையோ 5 நோன்பையோ என்ன செய்யணும், எத்தனை நோன்பு விட்டாங்களோ அதை வேற ஒரு நாள்ல வச்சிட வேண்டியது. இப்ப தொழுகை இருக்கிறது, மாதவிடாய் நேரத்தில் அவங்க தொழுவ மாட்டாங்க, இந்த தொழுகையை வேற நாள்ல தொழுவக்கூடாது, அது முடிஞ்ச அவ்வளவுதான், மறுபடியும் அவ்வளவுதான். நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த நோன்பு மாதவிடாய் காரணத்தினால நோன்பு விடுபட்டு போகுமே, ஆனால் அந்த விடுபட்டு நோன்பை என்ன செய்யணும், அடுத்தடுத்த மாதங்கள்ல நம்ம வச்சிருந்து லேட் பண்ணாம 30 போனாலும் வந்துடும் என்கிற பயத்தை உணர்ந்து எவ்வளவு சீக்கிரம் வைக்க முடியுமோ அந்த மாதிரி நோன்பை என்ன செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டியது. அடுத்ததாக நோன்பு வைத்துக் கொண்டு சில காரியங்களை செய்யக்கூட மக்கள்கிட்ட தப்பான ஒரு இதெல்லாம் இருக்கிறது. என்னது, நோன்பு வைத்துக் கொண்டோம்னு சொன்னா எச்சு கூட முழுங்க கூடாது, எச்சு துப்பிக்கிட்டே இருப்பாங்க. எச்சிங்கிற ஒரு பெரிய எனர்ஜி, அதையும் போய் துப்பி என்ன செய்யக்கூடாது. ஏற்கனவே தண்ணி சத்து இல்லாம நம்ம இருக்கிறோம், ஏற்கனவே உணவும் போகாம இருக்கிறது, அதுலயே நம்ம உடம்பு டயர்டா இருக்கிறது. அப்ப இருக்கிற தண்ணீரை உடம்பு அந்த வெப்பத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம வாட்டுக்கு போய் எச்சி துப்பிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அப்ப நமக்கு இன்னும் வீக் ஆயிருவாங்க. எச்சியை முழுங்க கூடாதுன்னு மார்க்கத்துல சட்டமே இல்ல, நம்மள்கிட்ட சுரக்கக்கூடியது நம்ம முழுங்கி கொள்ளுகிற காரணத்தினால நோன்பு முறிக்கவும் செய்யாது, நோன்புடைய தரத்தை எந்த வகையில் என்ன செய்யாது, அது பாதிக்கவும் செய்யாது. அதனால் நோன்பு வைத்துக் கொண்டு நீங்கள் எச்சியை கூட முழுங்க கூடாது என்று அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்ல கிடையாது. அதனால எச்சியெல்லாம் இயற்கை எப்போ மாறிடுங்க, எச்சி எச்சியை முழுங்கிட்டு போங்க, அதுக்கு துப்பி துப்பிட்டு இருக்க, அது வலிய துப்புவாங்க, இயற்கையா எச்சி துப்புனா அது ஒரு கணக்கு, வேணும்னு என்ன செய்வாங்க, காரிக்கார எச்சி துப்பிட்டே இருப்பாங்க. இது ஒன்னும் உங்களை வீக் ஆக்கிவிடும், இது மார்க்கத்தில் சொல்லாத ஒரு விஷயம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு வாசனை சோப்பு போடுவது, ஒரு நறுமணம் பூசிக்கொள்வது, இதெல்லாம் கூட தவறுங்க மாதிரி. நோன்பு வச்சுக்கிட்டு அத்தர் போட்டுட்டு போறான், அப்ப நோன்பு வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறது, குடிக்க கூடாதுன்னு இருக்கிறது,
மூக்குல வாசத்தை நுகரக்கூடாதுன்றமா நமக்கு சட்டம் இருக்கிறது. அது மார்க்கம் சொல்லாத ஒரு சட்டம். நீங்க நோன்பு வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், நல்ல நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம். நோன்பு வைத்துக் கொண்டு நல்ல வாசனை சோப்பு போட்டு என்ன செய்யலாம், குளிக்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சில பேர் என்ன செய்வாங்க, நோன்பு வைத்துக் கொண்டு பல்லு கூட துலக்க மாட்டாங்க. ஒரு நான் பகல் புல்லா ஏன்பா பல்லு துலக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுவோம். மதுஹப்ல சொல்லுவாங்க ஆதாரம் என்னன்னு கேட்டா, அந்த நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்குதுல, அது அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியுடைய மனத்தை விட மேலானது. லஹலூஃபு ஃபமி ஸாயிமி அத்யபு இந்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்கி. ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட நல்ல, கஸ்தூரிங்கிறது ஒரு மான்ல இருந்து எடுப்பாங்க, அது நல்ல வாசமா இருக்கும், அதை விட நல்ல வாசமா இருக்கும், அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் அந்த வாடை அப்படின்னு இருக்குது. இவங்க என்ன செய்யறாங்க, அவ்வளவு சிறந்த வாடை வாயிலிருந்து வரும் பொழுது அதை பல் துளக்கி நாக்கெல்லாம் தீத்தி அந்த வாடை எப்படி போக்குறது, அது சரியில்லையே, இப்படி ஒரு காரணம் காட்டிக்கொண்டு பல் துளக்க கூடாது என்றெல்லாம் சுபுகுல இருந்து என்ன செய்ய மாட்டாங்க, மகரிப் வரைக்கும் பல் துளக்க மாட்டாங்க, பக்கத்துல யாரும் நிக்க முடியாது, அந்த மாதிரி வாடை வரும். அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் நினைச்சுக்கிட்டு இவங்களா என்ன செய்யறாங்க, அது செய்யறாங்க. அது அந்த அர்த்தம் கிடையாது. அந்த வாடை என்பது அந்த வாயிலிருந்து வர்றது கிடையாது, உள்ள காலியா இருக்கிற காரணத்தினால நீங்க பல் துளக்கின பிறகு ஊதி பாருங்க, அப்போ வாடை வரத்தான் செய்யும். இந்த பல் துளக்கிற காரணத்துல என்ன செய்யாது, அந்த வாடை கம்ப்ளீட்டா நீங்கி போயிடாது. அப்ப அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியா இருந்து கொண்டு பல் துளக்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான் நமக்கு சட்டம். அதனால பல் துளக்கிற தப்பு கிடையாது. அதே மாதிரி குளிக்கிறோம், சவர்ல குளிக்கிறோம், குளத்துல மூழ்கி ஆத்துல மூழ்கி குளிக்கிறோம். இப்படி குளிக்கக்கூடிய நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பல ஊர்கள்ல அந்த இப்படி குளிப்பாங்க, இப்படி காதுல இந்த கட்டை வரல வச்சுக்கிட்டு ரெண்டு கண்ணை மூடிக்கிட்டு இப்படி என்ன செய்வாங்க, குளிப்பாங்க. ஏன்னா காது வழியா தண்ணி போயிடக்கூடாது, மூக்கு வழியா இப்படி வச்சுக்கிடுவாங்க, இப்படி வச்சு குளிப்பாங்க. எதனாலயா, மூக்கு வழியா தண்ணி போயிடக்கூடாது, மூக்குலன்னா அந்த மூக்கு இந்த மட்டத்துக்கு கூட போகக்கூடாது, அந்த மாதிரி காதுக்குள்ள தண்ணி போயிடக்கூடாது என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, இப்படிலாம் செய்யறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்தது இல்ல. வணங்குதா, காது வழியா உள்ள தண்ணி வயிற்றுக்குள்ள குடலுக்கா போகும், அந்த காதுக்குள்ள அந்த இடத்துல அங்க ட்ரம் வச்சு அடைச்சு வச்சிருக்கான், அது குடல் வலிக்கு போயிருச்சுன்னா செவடனா தான் இருக்கணும். இந்த காதுல உள்ள தண்ணி குடலுக்கு போயிருச்சுன்னு சொன்னா அந்த ட்ரம் இல்லன்னு அர்த்தம். அங்க ட்ரம்முல போய் அடிச்சுதானே நமக்கு விளங்குது. நான் பேசுற பேச்சு காதுக்குள்ள நுழைஞ்சி அதுல ட்ரம் மாதிரி சவு மாதிரி இருக்கு, அதுல போய் முட்டுனோன்னு தான் உங்களுக்கு என்ன செய்யறது விளங்குகிறது. அங்க என்ன ஓட்டையா விட்டு வச்சிருக்குது, அதுல தடுப்பு தான் இருக்கிறது. அதனால காதுக்குள்ள போறதுனால அது வயிற்றுக்குள்ள போகாது, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. மூக்கு வழியா போறதுனால ஒண்ணும் கிடையாது. அதனால இதுக்கெல்லாம் மார்க்க தடை. சும்மா இயல்பா குளிங்க, பொம்மாரி உள்ள காரியம் செய்ய வேண்டியான இப்படிலாம் ரொம்ப கெடுபடியா இருந்தா மார்க்கத்தில் நினைஞ்சிருப்பாங்க, அல்லாஹ் ஒரு நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் எனக்கு கிடையாது, சட்டங்கள் கிடையாது. அதே மாதிரி நோன்பை முறிக்கிறதுங்கிறது என்ன, சாப்பிட்டா நோன்பு முறிஞ்சு போயிரும், குடிச்சோம்னா என்ன தண்ணீரை குடிச்சா நோன்பு முறிஞ்சு போயிரும். அது மாதிரி கணவன் மனைவி இல்லறத்துல ஈடுபட்டாங்கன்னு சொன்னா நோன்பு முறிஞ்சு போயிடும். இவ்வளவுதானே தவிர வேற நோன்பு முறிக்கிறதுக்கு உள்ள விஷயங்கள் எல்லாமே இவங்களா கூடுதலாக என்ன செய்யறாங்க, கற்பனை. இது போக என்ன செய்யணும், கெட்ட பேச்சு கெட்ட செயல்கள் விட்டு நன்மையை பாழாக்காமல் இருப்பதற்காக வேண்டி உலக சட்டத்தில் நோன்புன்னு வந்துட்டா கூட நன்மை பாழாகாமல் இருப்பதற்காக என்ன செய்யணும், கெட்ட பேச்சுகளை விட்டு விலகி கொள்ளணும், கெட்ட செயல்கள் இருந்து விலகி கொள்ளணுங்கிறது கூடுதலான இன்னொரு கண்டிஷன். இவ்வளவுதான் நோன்புக்கு இருக்கே தவிர இதை கூடுதலா நம்மளா போட்டு என்ன செய்யக்கூடாது, கஷ்டமாய் கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, மார்க்கத்தை லேசா கொண்டு போங்க, நீங்களே கஷ்டமாக்கிறாதீங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னாத போய் கஷ்டமாக்கிட்டு போங்க, அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒன்ன போட்டு என்ன செய்யாதீங்க, நீங்களா உங்களுக்கு நீங்களே சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினால அப்படி எல்லாம் நம்ம சிரமப்பட தேவை கிடையாது. அதே நேரத்தில் நம்ம நோன்பு வைத்து விட்டோம், நோன்பு வச்ச உடனே ஒரு 2-3 நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை சில பேருக்கு, எல்லாருக்கும் ஏற்படாது, ஒரு 2-3 நாளைக்கு என்ன செய்யும், சில பேருக்கு ஏற்படும். நோன்புங்கிற யாபத்துக்கு வராது, பகல் நேரத்தில் வருவாங்க, டக்குனு தண்ணி குடிச்சிருவாங்க, நோன்பாயா தான் இருக்கிறோம். முதல் நாள் 2வது நாள் 3வது நாள்ல எல்லாம் அது ஆழமா அந்த எண்ணங்கள் பதியாத ஒரு காரணத்தினால சில பேர்களுக்கு என்ன செய்யும், அந்த நோன்பு நேரத்தில் மறந்துட்டு குடிப்பதோ மறந்துட்டு சாப்பிடுவதோ ஏற்பட்டுரும். இந்த மாதிரி செஞ்சார்களே ஆனால் அவங்க இதுக்கு அல்ட்டிக்குள்ள தேவை கிடையாது. ஏன், மறதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேணும்னு செய்யல இல்ல, அல்லாதான் நம்மளை மறக்க செஞ்சிருக்கிறான். அந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா அப்படி எப்ப யாவும் அதை நிப்பாட்டிட வேண்டியதான். வயிறு புடைக்க சாப்பிட்டீங்க, ஆஹா நோம்புல யாவும் வருது, நோம்பா இருந்துக்கிறங்க, அவ்வளவுதான். அந்த வயிறு புடைக்க சாப்பிட்டதுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு கிஃப்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒருத்தர் மறதியாக இருந்து அவர் சாப்பிட்டு நோன்பாளியாக இருந்து மறதியாக சாப்பிட்டு விட்டாரையானால் நினைவு வந்த உடனே நிறுத்தி கொள்ளட்டும், நோன்பாளியாகவே அவர் தொடரட்டும். அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு என்ன நிலைமை, அது அல்லாஹ்வா கொடுத்தது, இவன் திங்கல,
இன்னமா அத்தாமஹுல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது அல்லாஹ்வா கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட். இவனுக்கு நோம்புக்கு நோன்பாவும் போச்சு, சாப்பாட்டுக்கு சாப்பாடாவும் போச்சு. அந்த மாதிரி சில பேருக்கு மறதியாக நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களே, ஆனால் எப்ப யாவும் வருதோ, ஆஹா ஒரு நோம்பு போச்சேன்னு பதறவெல்லாம் தேவை கிடையாது. ஒரு நோம்பு போகல வழங்குதா, எந்த கண்டிஷன்ல அதோட எந்திரிச்சிருங்க, அதோட விட்டுருங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது முழு நோன்புடைய நன்மை உங்களுக்கு கிடைத்து விடும். மறதியாக குடிப்பது சாப்பிடுறது என்ன செய்யாது, நோன்பை எந்த வகையிலையும் பாதிக்காது. அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நோம்பு போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஊசியை போட்டு, நான் நோம்பாளியா இருக்கேன் ஊசியை போட்டு அப்படிலாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஊசி போட்டு தான் செய்யணுங்கிற அளவுக்கு நீ வந்துட்டேன்னு சொன்னா நோம்பு வச்சுக்கொண்டு ஊசி போடலாமா, அது ஃபத்வாவும் கேட்பாங்க. ஊசி போடுற அளவுக்கு ஒரு நிலைமை உனக்கு இருக்குன்னு சொன்னா விட்டுரு, வேற நாள்ல வச்சுட்டு போ. உன்னையான அப்படி கஷ்டப்படுத்த சொன்னா, பிரயாணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது அசர் வக்து அடைந்து விட்டது. இன்னும் அசர் வக்துனா என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துருது. அப்படி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, பிரயாணத்தில் நோன்பை விடலான்னு காட்டுவதற்காக வேண்டி மக்களுக்கு எல்லாம் அந்த தண்ணியத்தை காட்டிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க குடிக்கிறாங்க. சில பேர் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணி நோன்பை விட்டாங்க, சில பேர் விடல. விடாதவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலாயிக்கல் உசாத், அவர்கள் பாவிகள். நான் ஒன்னு செஞ்சு காட்டி இருக்கும் பொழுது பேணுதல் நோன்பு தொடர்றாங்களா அவங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்கிறாங்க. அதனால நீங்க அசர்ல பயங்கரமான வயிற்று போக்கா இருக்குன்னு வைங்களேன், ஏன் போட்டு நோம்பாளியை நிக்கிறீங்க, போய் மாத்திரையை போடுங்க, சாப்பிடுங்க, விட்டுருங்க நோம்ப. இன்னும் ஒரு மணி நேரம் இழுத்துடலாமே, ஒரு மணி நேரத்துக்கு சேர்ந்துட்டு என்ன பண்றது. அப்ப நம்ம வயிற்று போக்கா இருக்குது, முடியாம இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு உள்ள வைத்தியம் செஞ்சா தானே உடம்பு அதை ஏத்து நிக்கும். அப்படி ஒரு மார்க்கமா இது இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு மார்க்கம். அல்லாஹ் படைச்ச ரப்புக்கு இதெல்லாம் தெரியாத நம்மளுடைய நிலைமை அவனுக்கு விளங்காதா? அப்படி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவ்வளவு சலுகையை தந்திருக்கிறான். அதனால முடியாத நிலை வந்துச்சுன்னு சொன்னா அது நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தா கூட விட்டுட்டு அலட்டி கொள்ளாம, இது லேசான மார்க்கம், இது ஒரு கஷ்டமில்லாத மார்க்கம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சலுகையை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி நோன்பை விட்டு என்ன செய்யுங்க, மருத்துவம் பண்ணி விட்டு இன்னொரு நாளைக்கு அந்த நோன்பு வைங்க. இதே நன்மை கிடைக்கத்தானே போகுது. வேணும்னு விட்டா தான் இதே நன்மை கிடைக்காது. நம்ம ஒரு நோய்க்காக பிரயாணத்துக்காக நம்ம விட்டோம் என்று சொன்னால் ரமணான்ல வைக்கும்போது என்ன நன்மை கிடைச்சோ அந்த நன்மை கிடைச்சிருமில்ல. அவன் தானே செலவு கொடுத்திருக்கிறான், அல்ல நம்மளா அந்த சலுகை எடுத்துக்கிட்டோம். அல்லாஹ் கொடுத்த காரணத்தினால என்ன செய்யும், நமக்கு அந்த கூலி கிடைத்து விடும் என்பது என்ன செய்யணும், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்னன்னு கேட்டா, முக்கியமான விஷயம் என்னன்னா, நோன்பு ஆரம்பிக்கிற நேரம், நோன்பு முடிக்கிற நேரம், உண்ணக்கூடாது பருகக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். எப்ப இருந்து உண்ணக்கூடாது, எப்ப இருந்து பருகக்கூடாது, இந்த விஷயத்துல நிறைய பேருக்கு என்ன இல்ல, தெளிவு கிடையாது. நிறைய மக்கள் விளங்காம இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, உதாரணமா ஒரு 3 மணிக்கு எழுந்து சாப்பிடுவார்கள். சாப்பிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இவங்களா ஒரு நியத்து செய்தல், அதுக்கு பேரு. அந்த நியத்து செய்தல் ஒரு அரபில ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நியத்து செஞ்சுட்டேன்றுவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆஹா நியத்து வச்சுட்டேனே, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணும். இல்ல நியத்து வச்சுட்டேன் அப்படிம்பாங்க. நீங்க என்ன வைக்கிறதுங்கிற, உங்களை எப்ப இருந்து சாப்பிட வேணாம்னு சொல்லி இருக்குது, அதை நீங்க விளங்கல. நம்மள சாப்பிட வேணான்னு மார்க்கம் சொல்லி இருக்குன்னா எப்ப இருந்து, ஃபஜ்ர்ல இருந்தா சாப்பிடக்கூடாது. அதாவது ஃபஜ்ர் வக்து வந்துருச்சுன்னு சொன்னா, சுபுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுல இருந்து நீ நோன்பு வை, அதான் நமக்கு சட்டம். 3 மணிக்கு சுபு வக்தா வந்துருச்சு, நீங்க 3 மணிக்கு சாப்பிட்டு நோன்புன்னு நியத்து பண்ணிக்கிறங்க, நோன்புன்னு மனசுல பண்ணிக்கிறங்க. நினைச்ச பிறகு கூட 3:30க்கும் சாப்பிடலாம், 4க்கும் சாப்பிடலாம். அந்தந்த காலகட்டத்தில் எப்ப ஃபஜ்ர் வருதோ, 4:30 மணிக்கு சுபுகு வருதுன்னா 4:30 வரைக்கும் சாப்பிடுங்க. 5 மணிக்கு தான் சுபுகு வருதுன்னு சொன்னா 5 மணி வரைக்கும் சாப்பிடுங்க. நியத்து வச்சுட்டாலும் சாப்பிடுங்க. ஏன், உங்க நியத்துக்கு என்ன அர்த்தம், நான் சுபுகிலிருந்து நோன்பாளியா இருக்கிறேன் தான் நியத்தை தவிர, உங்க இஷ்டத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முந்தி இருக்கு உங்களுக்கு யாரு சட்டம் போட்டா? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்காக தான் பட்னியா கிடக்கணுமே தவிர நம்மளா பட்னியா கிடக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு என்ன சொல்றாங்க, நோன்புங்கிறது அந்த சுபுகுல இருந்துதான் நோன்பு. அப்ப சுபுவுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் மனசுல நோன்பாளின்னு தீர்மானம் பண்ணினாலும் நீங்கள் என்ன செய்யலாம், சுபுகு வக்துக்கு பாங்கு சொல்ற வரைக்கும், சுபுகுடைய நேரம் வர்ற வரைக்கும் நம்ம சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். அப்ப சுபுகுல இருந்தா நோன்பே கடமைன்னு விளங்கிக்கணும். நீங்க 12 மணில இருந்து நியத்து வச்சுட்டு 12ல இருந்து சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை உண்டாக்கிறீங்க. ஒரு 3 மணிக்கெல்லாம் நோன்பு விடுற நிலை வந்துடும். நீங்க 12 மணிக்கு நோன்பு வச்சீங்கன்னா 3 மணிக்கே இல்லாத நிறுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுவும் உங்களை பாதிக்கக்கூடியதாயிரும். அதனால கடைசி வரைக்கும் நல்லா என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. அப்படிதான் மார்க்கம் சொல்லி தருகிறது. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சஹர் பண்றத கூட அது பண்ணணுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹரு ஃப இன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, நீங்க சஹர் செய்யுங்க, ஏன்னா சஹர்ல பரக்கத் இருக்கிறது.
அதை கண் கூட நம்ம பார்க்கிறோம். பரக்கத்துனா என்ன? கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய அருள் அதுல இருக்கிறது. அது இருக்க போய் தானே நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டு ஒரு நாள் பூரா ஒன்று சாப்பிடாம ஆச்சரியப்படுறாங்களா மற்ற மக்கள்லாம்? அந்த கொஞ்சம் சாப்பாடு நமக்கு என்ன செய்யறது? ஒரு நாள் பூரா நின்று நிலைநாட்டக்கூடிய தன்மையை தந்திருக்கா இல்லையா? அதுல ஒரு பரக்கத்திற்கு தான் செய்கிறது. அதனால இந்த சகரை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? அதெல்லாம் திங்காம நோன்பு வைக்க முடியும் அப்படின்னு இருந்தா சுண்ணத்துக்கு மாற்றுறது. நம்ம என்னத்தையா சாப்பிட்டுறணும். சகருங்கிற பேர்ல என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் சாப்பிடணும். எப்ப சாப்பிடுறது நல்லது என்று கேட்டால் கடைசியில சாப்பிடுங்க. அதாவது சாப்பிட்டு முடியும் போது சுபுகு வந்துடணும். அந்த அளவுக்கு சாப்பிட்டோம்னு சொன்னா நம்முடைய சிரமம் குறையும். 2 மணிக்கு நீங்க சாப்பிடலாம், தப்பு இல்ல. 3 கூட சாப்பிடலாம், தப்பு இல்ல. 5 மணிக்கு சுபுகு வரும்போது ஏன் 3க்கு சாப்பிடுறீங்க? 4க்கு சாப்பிடுங்களேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, பள்ளிவாசல்ல 2 முஅத்தினாரை நியமிப்பாங்க. ஒரு முஅத்தின் என்ன செய்வார்னு கேட்டா, சஹருக்கு எழுப்பி விடுறதுக்கு பாங்க சொல்வார். இன்னொரு முஅத்தின் என்ன பண்ணுவார்னு கேட்டா, முடிந்து விட்டு நிப்பாட்டுங்க என்பதற்கு பாங்க சொல்வார். 2 பாங்கு பள்ளிவாசல்ல சொல்லுவாங்க. அப்ப இந்த முதல் பாங்குக்கும் 2வது பாங்கு எவ்வளவு இடைவெளி இருக்கும்னு கேட்டா, 50 ஆயத்துகள் ஓதக்கூடிய நேரம். அந்த ஒரு வசனத்தை ஓதிட்டு வந்தோம்னா நிறுத்தி நிதானமா தராவி ஓதுற மாதிரி இல்ல, நிறுத்தி நிதானமா ஓதுற மாதிரி ஓதணும்னு சொன்னா ஒரு 50 வசனத்தை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு இடைவெளி தான் கொடுப்பாங்க. அப்ப நம்ம நோன்புங்கிறது சகருங்கிறத ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது இது ஏறக்குறைய பொருத்தமா இருக்கும். அரை மணி நேரம் 50 வசனம் ஓதுறதுக்கு போதுமான நேரம். அப்ப சகரு என்பது நீங்க டயத்தை பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு அட்டை கொடுக்குறாங்க, எத்தனை மணிக்கு சகர் முடிவு உண்டு, அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, சாப்பிட்டீர்களே ஆனால் அது நமக்கு நோன்பை கடைசி வரைக்கும் தெம்பா இருக்கிறதுக்கு உதவும். சுண்ணத்தை பேணிய ஒரு நன்மையும் கிடைக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இருந்து சாப்பிடக்கூடாது. அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த சகர்ல நீயத்துன்னு ஒண்ணு வைப்பாங்க. நீயத்துனா என்ன? அரபில ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க. நவைத்து சௌமகதின் அன்னாதாயி ஃபர்லி ரமலானி ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. அதுக்கப்புறம் அது தமிழ்லையும் சொல்லிக்கிறாங்க. இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹ்வுக்காக. இப்படின்னு ஒரு வாசகத்தை சொன்னாதான் நோன்புன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. இந்த மாதிரி நோன்பு நோற்பதற்காக எந்த ஒரு வாசகத்தையும் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலும் நமக்கு சொல்லித் தரவில்லை. இந்த வாசகத்தை நபிகள் நாயகம் சொன்னது இல்லை. அவங்கள்ட்ட பயிற்சி எடுத்த எந்த ஒரு தோழரும் இது மாதிரியான ஒரு வாசகத்தை நபிகள் நாயகத்தின் முன்னாடி சொல்லி அங்கீகாரம் வாங்கவும் இல்லை. நியத்து அவசியம். நியத்துனா என்ன? மனசுல நினைக்கிறதுக்கு பேர் நியத். என்ன செய்யறீங்க? நம்ம நோன்பு வைக்கிறோம், ரமலான் மாசம் நோன்பு நம்ம வைக்கிறோம். இது மனசுல இருக்கத்தானே செய்யுது. எப்பவும் 10 மணிக்கு சாப்பிடக்கூடிய ஆளுக்க, காலையில 10 மணிக்கு 9 மணிக்கு டிஃபன் பண்ணக்கூடிய ஆளுக்க எதுக்கு 3 மணிக்கு சாப்பிடுறீங்க? எதுக்கு 4 மணிக்கு சாப்பிடுறீங்க? நோன்புன்னு தெரிஞ்சுதானே எந்திரிக்கிறீங்க. அதான் நியத்து. நியத்துனா என்ன? நம்ம நோன்பு வைப்பதற்கு தான் இதை சாப்பிடுகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல இருந்தால் அதுதான் நியத்தை தவிர நவைத்து சௌமகதின் இந்த சொல்லு இது யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சது. குர்ஆன்ல இது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்யல, இந்த மாதிரி ஒரு வாசகத்தை நீங்க சொல்லி நோன்பு வைங்க என்று சொல்லி தந்தது இல்ல. பள்ளிவாசல் உட்கார்ந்து அஜர்த் என்ன செய்வாரு, தராவி முடிஞ்ச உடனே இந்த நியத்தை சொல்லி கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு தவறான ஒன்று. இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதுல நீங்க கவனிக்கணும், அந்த அர்த்தத்தை பார்த்தாலே தப்புண்டு வழங்கும். எப்படி அர்த்தம்? நவைத்து சௌமகதின், அதாவது இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன். நாளைக்கு நம்ம பிடிக்கிறோம் நோன்பு, இன்னைக்கு பிடிக்கிறோமா? மகரிபு வந்த உடனே இன்னைக்கு வந்துருச்சுல, மகரிபு தான் நமக்கு ஆரம்பம். அப்ப மகரிபுக்கு அப்புறம் வரக்கூடிய நாள் இன்றுன்னு சொல்லணுமா, நாளைன்னு சொல்லணுமா? அப்ப இன்னைக்கு சகர தின்று நீ வெள்ளிக்கிழமை சகர சாப்பிட்டு சனிக்கிழமை நோன்பு வைப்ப, வெள்ளிக்கிழமை சாப்பிட்டது வெள்ளிக்கிழமை நோம்புக்கு தானே இருக்குன்னு. அப்ப நாளை பிடிக்க சொன்ன அந்த வாசகத்திலிருந்து இது ஒரு கிறுக்குத்தனம்னு வழங்குறது. இது நோம்பே. அப்ப இன்னைக்கு நீ நோம்பு வைக்கலன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாள் நோம்ப நாசமாக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு என்ன செய்யறான்? நாளைக்கு தான் நோம்புங்கிறான். அப்ப இன்னைக்கு நோம்பு வைக்கலண்டா ஆயிருதுல, ஒரு நோம்பு மைனஸ் ஆயிருச்சுல. அப்ப ஒரு நோம்பு மைனஸ் ஆக்கிறான். அந்தந்த காரியத்தை செய்யும் போதுதான் நீயத்து வைக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த நீயத்து சொல்லித் தருதல் என்பதெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்து என்ன? நோம்புடைய ஆரம்பம் வந்துருச்சா, சில பேரு லேட்டா எந்திரிப்பாங்க, தூங்கிடுவாங்க. ஒரு 5 மணிக்கு சுபுகுன்னு வைங்களேன், 4:50க்கு எந்திரிச்சா கூட சாப்பிட்டுக்கலாம், 4:55க்கு எந்திரிச்சா கூட சாப்பிட்டுக்கலாம். சுபுகுடைய வக்து நீங்க அட்டையில பாத்துக்கிறங்க. ஊருக்கு ஊர் வித்தியாசம். 5 மணி ஒரு நிர்ணயமா எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஊருக்கு ஊர் அந்த அட்டையில சகர் முடிவுன்னு போட்டிருப்பாங்க. அந்த சகர் முடிவுடைய நேரத்தை தாண்டி ஒருவர் எந்திரிச்சாரையானால் அவர் என்ன செய்வது அப்படின்னு கேட்டா, சகர் முடிவை தாண்டி எந்திரிச்ச உடனே சில ஆள் என்ன செய்வாங்க, விடி சகர்னு சொல்லி என்னத்தையா தண்ணியை குடிச்சுக்கிடுவாங்க. நோன்பு வைக்கிறோம், அதுக்கு பேர் விடி சகரு. அது இஸ்லாத்துல கிடையாது. நீ அந்த தண்ணியை குடிக்காம இருந்தாலாச்சும் நோம்பாளியாக நீ இருந்திருப்ப. அப்ப இரவுல படுக்கும்போது என்ன செய்யணும்? இறைவா,
நான் வெடிஞ்சவன நான் நோம்பாளியா இருக்க போறேன் அப்படின்னு நீயத்தோட படுத்துருங்க. நீயத்து வச்சுட்டீங்க. எந்திரிச்சா சகர சாப்பிடுங்க. எந்திரிக்கலையா, எந்திரிச்சதுல இருந்து பட்னியா இருந்துக்கிறங்க. ராத்திரி படுக்கும்போது நீயத்து வச்சுட்டீங்கல்ல, அவ்வளவுதானே தவிர இதுக்காக நீ என்ன செய்யக்கூடாது. எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு ஒருத்தர் தூக்க நல்லா தூங்கிட்டு எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு போய் டீ போய் குடிச்சிட்டு விடி சகரன்னு வச்சாருன்னு வைங்க, இருக்கணும் இல்லாம போயிடும். நீ பேசாம பட்னியா இருந்து ராத்திரிக்கே தீர்மானம் பண்ணிக்கிற வேண்டியது, நாளை நோன்பு வைக்கிறேன், விடிஞ்சோன்னு நோன்பு தான் முடிவு பண்ணிக்கிறங்க. 3 மணிக்கோ 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ எந்திரிச்சா சாப்பிடுங்க. ஒரு வேளை ஏதாவது அசதி மாதிரியா தூங்கிட்டு 7 மணிக்கோ 8 மணிக்கோ அல்ல ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன எந்திரிச்சிங்கன்னு சொன்னா சாப்பிடாமலே கொஞ்சம் என்ன செய்யுங்க, அதை கண்டினியூ பண்ணிக்கிறங்க. இந்த விடி சகருங்கிறது மார்க்கத்தில் கிடையாது, இருக்கிற நோன்பு இல்லாம ஆக்கிப்படும். அடுத்து என்ன, நோன்பு வச்சுட்டோமா, நோன்பு திறக்கிறேன். நோன்பு திறக்கிறது எப்ப திறக்கிறது, நோன்பு திறக்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சூரியன் மறைஞ்ச உடனே திறக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யஸாலுன நாஸு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. நோன்பு திறப்பத அவசர அவசரமாக செய்யும் பொழுதுதான் மக்கள் நன்மை செய்தவர்களாக இருக்கிறார்கள். நோன்பு திறக்கிறதுக்கு அவசரப்படணும். அவசரப்படணும் எப்படி, சூரியன் மறைஞ்சிச்சான்னு பார்த்துட்டே இருக்கணும். 6:25க்கு சூரியன் மறைஞ்சுன்னு சொன்னா 6:26க்கு திறக்க கூடாது, 25க்கே திறந்துடணும். ஒரு வினாடி கூட நீங்க லேட் பண்ண தேவை கிடையாது. எத்தனை மணிக்கு நோன்பு திறக்க சூரியன் மறைகிறதோ உடனடியாக நோன்பு திறந்து விட வேண்டும். ஏன், இது அந்த அப்பதான் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சாண்டு ஆகும். இப்ப நான் பசியா இருக்கிறோம், எனக்கு பசியெல்லாம் தாங்க இயலாது, என் இறைவன் தடுத்ததுனால நான் சாப்பிடாம இருக்கிறேன். இந்த 6:25 தடை முடிஞ்சிருச்சுன்னு போய் பாஞ்சு போய் திங்கணும். அப்பதான் அல்லாஹ் என்ன செய்வான், என் அடியான பாத்தியா இவ்வளவு பசிய வச்சுக்கிட்டு இவ்வளவு தாகத்தை வச்சுக்கிட்டு எப்படி இருந்திருக்கான் பாத்தியா, கட்டுப்பாடா இருந்திருக்கான் அப்படின்னு நினைப்பான். இவர் பாட்டுக்கு 6:25க்கு சூரியன் மறைஞ்சிருமா, 5 நிமிஷம் கழிச்சு திறந்தாருன்னு திமுறப்பாரு. இப்ப இவன் எனக்காக நோன்பு, அப்படித்தான் அர்த்தம் அது. அப்ப நோன்பு வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், அவசரப்படணும். இன்றைக்கு பள்ளிவாசல் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்த உடனே நோன்பு திறப்பது கிடையாது. சூரியன் மறைந்து ஒரு 8 நிமிடம் கழித்து தான் நோன்பு திறக்கும் நேரம் அட்டையில போடுகிறார்கள். நீங்கள் அன்றாடம் வரக்கூடிய ஹிந்து பத்திரிகையை வாங்கி பாருங்கள், அதுல ஒவ்வொரு நாளும் சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் அப்படின்னு போட்டிருப்போம். இப்ப சென்னையில உள்ள பத்திரிகை வாங்கினீங்கன்னா இன்றைக்கு சூரியன் மறைவு எத்தனைன்னு போட்டிருப்போம். நீங்க நோன்பு அட்டவணை எடுத்து பாருங்க, அந்த மறைகிறதுக்கு இவன் மறைகிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். 10 நிமிஷம் சேர்த்து போட்டிருப்பான். ஏன்பா அப்படி போடுற, ஒரு பேணுதலுக்கு தான். எதுக்கு அக்யூரேட்டா கணக்கு இருக்கும்போது எதுக்கு பேணுதல், கரெக்டா துல்லியமா கணக்கு பார்த்து சொல்லும்போது எதுக்குப்பா பேணுதல் உனக்கு. அப்ப 6:25க்கு சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க 6:25க்கு திறக்கிறதுக்கு பதிலாக 35க்கு ஏன் திறக்கிறீங்க? அப்படி ஒரு பழக்கம் சமூகத்தில் இருக்கிறது. அது நல்லது இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க லேட்டா இருந்தா 10 நிமிஷம் கூட நோன்பு இருந்தா நல்லா எடுத்துக்குவானா, மூஞ்சி எரிஞ்சிருவான். லா யஸாலுன் நாஸு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. நோன்பு திறக்கிற அவசரமா செஞ்சா தான் நீங்க நன்மை செய்தவர்களாக ஆவீர்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு சீக்கிரமே திறந்து விட வேண்டும். அடுத்து நோன்பு திறக்கும் போது சில துவாக்கள் பள்ளிவாசல்ல சொல்லி தருவாங்க. அல்லாஹும்ம லக்க சும்துங்கிற ஒரு துவா சொல்லி தருவாங்க, ரஹபல் லமவுங்கிற ஒரு துவாவை சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி துவாக்கள் ஓதுவது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்ல கிடையாது. நாமளும் ஆரம்ப காலங்களில் ரஹபல் லமவுங்கிற அந்த துவா ஓதலாம் என்று தான் சொல்லி வந்தோம். அந்த ஹதீஸும் பலவீனமான அறிவிப்பாளர்கள் கொண்டு இருக்கிற காரணத்தினால் அதை மக்களுக்கு கடந்த பல வருடங்களாக நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நோன்பு துறக்கிறதுக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு துவாவும் கிடையாது. பொதுவாக உண்ணும் போது பருகும் போது பிஸ்மில்லா சொல்லணும்ல, அந்த மாதிரி சாப்பிடுறோமா பிஸ்மில்லான்னு சொல்லி நோன்பு திறந்துடணுமே தவிர அந்த நேரத்தில் ஒரு துவாவை சொல்வது ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறது இதெல்லாம் என்ன இல்ல, அட்டையில போட்டிருப்பாங்க அல்லாஹும்ம லக்க சும்து ஒபிக்க ஆமன்துண்டு. இந்த மாதிரியான துவாக்களுக்கு எல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இடம் கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றோ பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்தில்லான்னு சொல்லி என்ன செய்யணும், அந்த பிஸ்மில்லாஹ மறந்துட்டு அவ்வளவு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி சொல்லி சாதாரண உணவுக்குள்ள பிஸ்மில்லா தான், அந்த மாதிரி சொல்லிக் கொள்ளணுமே தவிர அதுக்குன்னு ஒரு துவா கிடையாது. அது போக அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கிற துவா அங்கீகரிக்கப்படும் என்று நினைத்துக் கொண்டு பெரிய துவாக்கள் உட்கார்ந்து ஓதிட்டே இருப்பாங்க. அது வாய் தான் துவா ஓதுமே தவிர மனசுலாம் நோன்பு கொஞ்சம் இருக்கும். அந்த நேரத்தில் பசியில தானே இருப்பீங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்லித்தர கிடையாது. அதாவது நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரு துவாவை செய்து கொள்ளுங்க. அவசரமா தொடரான்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இந்த நேரத்தில் இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நோன்பு திறந்த உடனே மகரிப் தொழுகை இருக்கிறது, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நோன்பு திறந்த உடனே மகரிப் தொழுகைய உடனே பாங்க சொல்லி காம சொல்லி விட்டுருவாங்க. அப்ப சொல்லும்போது என்ன ஆகும், அவன் பேரசமத்துன்னு ஓடி ஜமாத்துல சேரணுமே வருவான். அது தப்பானது. நோன்புல அப்படி செய்யக்கூடாது. நோன்புல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட மகரிப் தொழுகலாம்.
மகரிபு தொழுகை என்பது சூரியன் மறைந்ததிலிருந்து 80 நிமிஷம் வரைக்கும் தொழுகலாம். அதாவது உரிய நேரத்தில் அதுக்குரிய நேரம் 80 நிமிஷம் இருக்கிறது. 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சுன்னு சொன்னா 7:20 வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க அந்த மகரிபை தொழுது கொள்ளலாம். அப்ப நோன்பு திறக்கிறீங்க, 6 மணிக்கு நோன்பு திறந்துட்டீங்களா, 6:10க்கு தமாத்து வைங்க. எல்லாம் சாப்பிட்டு வந்து மனசுல உட்கார்ந்து இருப்பாங்களா இல்லையா? அவன் பசியோட இருக்கிறவனுக்கு போட்டு காம சொன்னவன அவன் இங்க உட்கார்ந்து எல்லாம் கஞ்சி கொட்டுறவள மனசை வச்சு உட்கார்ந்து இருக்கான். அப்ப ஈடுபாடு இல்லாம தொழுகிறாங்க. அப்ப அந்த மாதிரியான செஞ்சார்களே ஆனால் நம்ம ஜமாத்து கூட போகாம நோன்பு எல்லாம் திறந்து நல்லா கஞ்சியை குடிச்சிட்டு என்ன செய்யலாம், பசியெல்லாம் அடங்கணும்னு தொழுகைக்கு போகலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உணவு இங்கே வைக்கப்பட்டு விடுமையானால் நீங்க இஷா தொழுகை, அஷாங்கிறது இரவு உணவு, இரவு உணவு வைக்கப்படுமையானால் நீங்கள் இஷாவை விட அஷாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சாப்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால மகரிப் தொழுகையை பொறுத்த வரைக்கும் எப்போதும் தொழுகிற நேரத்தை விட ஒரு 10 நிமிடம் தள்ளி தொழுதோமையானால் அது சிறந்தது. ஏன், அத்தனை பேரும் மோதினார்ல இருந்து இமாம் வரைக்கும் 50 பேரும் பசியா இருப்பாங்க. இமாம் ஒரு நிர்பந்தத்துக்கு போய் நிப்பாட்டி வச்சுட்டா கூட ஒரு பேரிச்சம்பழம் நின்று மனசை அப்படி நின்று தொழுவிக்க முடியும். அவருடைய மனசு எங்க இருக்கு, என்ன ஈடுபாடு இருக்கு. அப்ப அந்த மாதிரி செய்யாம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்லுங்களேன், 80 நிமிஷம் இருக்குதுல்ல, மார்க்கத்தில் பசியா தானே இருக்கிறோம், நோம்புங்கிற மார்க்க கடமை தானே. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் மகரிபு தொழுகை என்ன செய்யணும், நம்ம சற்றே தாமதப்படுத்திக் கொள்வது என்னது சிறந்தது. அதுபோக நிறைய சட்டங்கள் இருக்கிற, விரிவாக நீங்கள் இந்த சட்டங்களை அறிந்து கொள்ள விரும்பினீர்களே ஆனால் நோன்பு என்ற தலைப்புல ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். அதுல நிறைய உங்களுக்கு நோன்புடைய எல்லா சட்டங்களும் தொகுத்து தரப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த சட்டங்களை எல்லாம் புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற தலைப்புல ரமலான் மாசம் முழுவதும் தொடர் சொற்பொழிவு இருக்கிறது. அதை நீங்கள் தினசரி சகர் நேரத்திலே பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.